சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANDS, Cyber Security, VLSI Design, MBA and more. Counseling code 1126. அதுக்கப்புறம் பிரபு சார் வர கலாய்க்கிறீங்க, மாதிரி என்ன இந்த சைஸ்ல என்ன ஓரமான இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? அது சொல்லி கொடுத்தது பிரபு சார் தான். அது ஓகே, நீ இப்படி சொல்லு, அப்படி அதுக்கு வந்து இம்மா நினச்சி இப்படி சொல்லுவார், அதுக்கு நான் இப்படி ஒன்று சொல்லுவேன், எல்லாம் சொல்லி கொடுத்தது பிரபு சார் தான். ஓகே, அதில் பெரிய வாப்பாட்டியாக இருப்பா போலன்னு ஒரு டைலாக் வரும். அப்படின்னா வாயாடின்னு அர்த்தம். அது அவருக்கு தெரிஞ்சிச்சு. நான் இந்த மாதிரி சொல்கிறேன், அதுக்கு வந்துட்டு என்னது வப்பாட்டியா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தா அந்த சீன் ஆக்சுவலாக டைரக்ட் பண்ணது பிரபு சார். கமெண்ட் மீம்ஸாக இருக்கட்டும், அண்டர்ரேட்டட் ஆக்டரே டேர்ம் பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது கரெக்டாக தப்பான்னு தெரியல, பட் ஆனால் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். அந்த லிஸ்ட்டில் வந்தால் இப்போ அண்டர்ரேட்டட்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரேட்டடாக போனால் நல்ல விஷயந்தான். ஸ்டண்ட் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கும். சில பேர்கிட்ட நம்ம டைம் இருக்கும்போது உட்காந்து பேசும்போது சாரி தெரியாமல் போட்டுச்சுன்னு சொல்லுவோம். நிறைய பேர்கிட்ட அது கேட்க முடியல. ஸோ இந்த நேரத்தில் அதை கேட்டுக்கலாம். வரதுமே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கிரிப்டாக இருக்குது. இல்லை, ஒரு சில ஸ்கிரிப்ட் மட்டும்தான் நானாக போய் ஹோல்ட் பண்ணி கமிட் பண்ணது. மிச்சம் எல்லாமே வந்து என்ன நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்த ஸ்கிரிப்ட் தான். அதான் ஜிவியுமே வந்து தானாக வந்தது தான். பட் ஆனால் அது வந்தோடனே அது வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா அது வெளியே விட்டு நிறைய படங்கள் மிஸ் ஆகிருக்கு. ஸோ உமா பாட்டில் உமா தர அம்மா வாப்பர் அப்படின்னும் போது டிஆர் சாரோட வோக்கலில் பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு டிஆர் சார் கொஞ்சம் ஃப்ரெண்டு. ஸோ டிஆர் சார் வோக்கல் கிடச்சிச்சு. ஸோ டிஆர் சார் பாடினாலே ஹிட் ஆகிடுற பாட்டு தான் எல்லாமே. எல்லா ப்ரொமோஷன்ஸ்லையுமே வந்து கேட்க போகிற டெம்ப்ளேட் கேள்வியெல்லாம் உங்களை கேட்டு தாளிச்சிருப்பாங்க, நான் நம்புகிறேன். கேட்டாங்க. அதில் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், நான் எந்த இன்டர்வியூலும் வந்து நான் வந்து அந்த கேள்வியாக கேட்கல, சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு. இந்த படம் அப்பா பையனை பற்றிய படம். இது பிரபு சார் அப்பா பண்ணியிருக்காரு, வெற்றி பையனாக பண்ணியிருக்காங்க. எல்லா அப்பாக்களும் பசங்களுக்கு நிறைய செஞ்சுருப்பாங்க. ஆனால் எல்லா பசங்களாலையும் அப்பாவுக்கு திருப்பி செய்ய முடியுமா? மேக்ஸிமம் முடியாது. அந்த மாதிரி செஞ்சாரா செய்யலையாங்கிற விஷயந்தான் இந்த படத்தோட லைனு. இது எப்படி இப்போ நீங்கள் ஒரு அப்பா பையனாலே கண்டிப்பாக ஒரு எலியும் பூடியமாக சண்டை போட்டுருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பாசம் இருக்கும், வெளில சொல்லிக்க மாட்டாங்க. அம்மாவும் பையனும் தான் அந்த மாதிரி வெளிப்படையாக பேசிக்கிறது எல்லாம் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வேற மாதிரி பயங்கரமாக இருக்கே. இது அப்பா பையனும் ஒரு தடவை கூட சண்டை போட மாட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ பாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம். அது அம்மா இருக்கிற பசங்க தான் வந்து அப்பா கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி பே பண்ணுவாங்க. அம்மா சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லை அப்படிங்கும் போது டோட்டலாகவே அப்பா கிட்ட தான், அப்பா தான் எல்லாமே. ஸோ அப்பா பையன் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க. அது நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அவர் ஓடி ஓடி விளாண்டு, அவர் பொண்ணு இருக்கும், அவர் பொண்ணு கூட அவர் பெருசாக இது பண்ணாமல் செகண்டரியாக வச்சுப்பாங்க. பையனை தான் வந்து அவர் பெருசாக இது பண்ணுவார். அது கிராமத்து சைடில் நிறைய இடத்துல இப்பவும் அப்படி தான் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் சப்ஜெக்ட். சூப்பர். நிறைய பேர் பையன் வேணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் இது 90s கதை. 90ஸ்லாம் வந்து பையன் வேணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்களா, வாரிசா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது நல்லா இருக்கும். டன். இளம் தயாரிப்பாளராக இருக்கிறாப்புல எப்படி பிரதர், எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்? படம் ப்ரொடக்ஷன் அப்படின்றது பெரிய விஷயம். சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்குள்ளேயே நம்மளை வந்து மண்டை கோளாறாக்கி மூளை சூடாக்கி இறக்கி விட்டுருவாங்க. படம் எப்படி பண்ணுறீங்க? படம் இது ஆக்சுவலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஒரு 21லேயே எனக்கு கடைசி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ஒரு நினச்சி பார்க்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ஆக்டிங்கில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சடனாக அந்த மாதிரி கதை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து லோ பட்ஜெட்டில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனது. கொஞ்சம் பட்ஜெட் அப்படியே ஆர்டிஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி அது பண்ணி நம்ம கொஞ்சம் பெரிய படமாக ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கோம். சூப்பர். நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் உள்ள இருக்க மாதிரி இருக்காங்க. லைக் பிரபு சார், லிவிங்ஸ்டன் சார், அவர் நிறைய பேர் கன்னடத்துல வந்து கோமல் குமார், அவர் வந்து அங்க வந்து ஹீரோ காமெடியன். அங்க ஒரு 100+ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. இங்க வந்து அவர் டெபியூ ஆகுறாரு, வில்லன் பண்ணியிருக்காரு. ஓகே. இவங்க படத்துல இருக்காங்களே? இல்ல, அவங்க சோகமா இருக்காங்க, நம்பாதீங்க. அவங்க படம்ல இருக்கீங்களே, மைக் கொடுங்களேன், அவங்கள பத்தி நிறைய கேட்கணும்ன்ற. ஏன்னா ஒரு மாதிரி வீர மங்கையா இருக்காங்க. ஒரு பையன் வராரு, ஒரு ப்ரப்போஸ் பண்ண வராரு, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னு வராரு, கத்தியத்து காட்டி பயமுத்துறீங்க. ஏங்க அப்படி பண்றீங்க? சார் கிட்ட ചോദിക്കണം. நீ தானமா கத்தி எடுத்து அப்புறம் அதான் like in that movie I'm so kind of bold girl, so I'm like I'm not scared of anyone. ஆமா பார்த்தோம். அது ஒரு பெரிய கிணத்துலயே பறந்து வந்து மூவில சொல்றது I'm not scared anyone, like I'm telling this in the movie many times the same dialogue. அப்படி ஆமா. கேரக்டர் பூச்செண்டு பேர்ல மட்டும்தான் அதான் பூச்செண்டு அப்படி பொறுமையா.
அதுக்கப்புறம் பிரபு சார் வர கலாய்க்கிறீங்க, வேற என்ன இந்த சைஸ்ல என்ன ஓரமான இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? அது தெரியாது. தெரியாது. என்ன இப்படிதான் அவங்க ஜாலியா அப்படி அமைதியா மீனிங் தெரியாது அந்த டைலாக். ஆமா, இப்ப தெரியும். இப்ப வெளியில போனா எல்லாரும் தெரியுது. ஆ ஆ ஆ I didn't know, like I body shamed him. இல்ல அது வந்து சொல்லி கொடுத்தது பிரபு சார் தான். அது ஓகே நீ இப்படி சொல்லு அப்படி, அதுக்கு வந்து இவன் நினைச்சு இப்படி சொல்லுவாரு, அதுக்கு நான் இப்படி ஒன்று சொல்லுவேன், எல்லாம் சொல்லி கொடுத்தது பிரபு சார் தான். ஓகே அதில் பெரிய வாப்பாட்டியா இருப்பா போலன்னு ஒரு டைலாக் வரும். அப்படின்னா வாயாடின்னு அர்த்தம். அது அவருக்கு தெரிஞ்சிச்சு. நான் இந்த மாதிரி சொல்றேன், அதுக்கு வந்துட்டு என்னது வப்பாட்டியா அப்படின்னு சொல்லி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அந்த சீன் ஆக்சுவலாக டைரக்ட் பண்ணது பிரபு சார். ஓகே அதை ப்ளே பண்ணி பண்ணது நிறைய சீன் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து நிறைய சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணி டேரக்டருமே அவருக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு. இப்போ நான் தான் பண்ணுவேன், நான் தான் டைரக்டர் இந்த சீன்ல இப்படிதான் போதும்னு அவர் இந்த மாதிரி சொல்லிட்ட உடனே சரி பிரபு சார் சொல்றது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ஏத்துக்கிட்டு பண்ணாரு எல்லாம். சூப்பர். ஓகே, ஏன்னா படத்துல லைக் ஸ்கிரிப்ட் அந்த சூசிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு யூனிக்காவே பாக்குறாங்க. எப்படி பேர்ல வெற்றினும் போது பரவாயில்ல சூஸ் பண்ற ஸ்கிரிப்டுமே வெற்றியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் மீம்ஸா இருக்கட்டும் அண்டர்ரேட்டட் ஆக்டரே டேர்ம் பண்றாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது உங்களுக்கு கரெக்டா இருக்கா அந்த டேர்ம் யூஸ் பண்றது அண்டர்ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு? அது கரெக்டாக தப்பான்னு தெரியல, பட் ஆனால் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். அந்த லிஸ்ட்டில் வந்தால் இப்போ அண்டர் ரேட்டட்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரேட்டடாக போனால் நல்ல விஷயம்தான். எதுலையுமே இல்லாமல் போகிறதுக்கும் ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறது, நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸாக நினைக்கிறேன். அது மேலே அடுத்து போகும்போது மேபி அந்த ஒரு நிமிஷம் என்னன்னா, நம்ம ஸ்டண்ட் பண்ணும்போதுல வந்து இவருக்கு வந்து ஒரு ரோப்பு கிட்ட எடுக்கும் போல பார்த்து தலையில அடிபட்டுருச்சு. ஓகே தலையில அடிபட்டு பிளட் வந்துருச்சு. ஏன்னா பிளட் வந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு ஷூட்டிங்ல வந்து பாவம் பார்க்க முடியாது. என்னதான் பிளட் வந்தாலும் என்ன செய்ய முடியும்? நம்மளுக்கு ஷூட்டிங் எடுத்தாகணும். ஆமா, ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறிட்டே இருக்கும், எல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் கேரவனுக்குள்ள போய் சும்மா ஒரு மாத்திரையை வாங்கிட்டு டக்குன்னு வாங்கி கொடுக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல இறக்கிட்டோம். ஒரு பெயின் கிளிக்கிற மாதிரி போட்டு விட்டு ஆமா பெயின் கிளிக் நடிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டாரு. எந்த இதுவுமே அது அலட்டிக்கலாம் சில அடிபட்டுருச்சு பயங்கரமா ஒண்ணு பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணல, வந்து பண்ணாரு. அது அடிபட்டுச்சு, சரி ஓகே ஷார்ட்டை மாத்திருப்பாங்கன்னு பார்த்தா திரும்ப அதே ஷாட், அதே ரோப்பு. எங்க இருந்து விழுந்தீங்களோ அதே இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி. இந்த வாட்டியாவது கரெக்டாக தூக்கிடுங்கிற, இப்போ கீழே போட்டுறாதீங்க அப்படின்னா அது முடிஞ்சிடுச்சு. அதான் ஸ்டண்ட் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கும். சில பேர்கிட்ட நம்ம டைம் இருக்கும்போது உட்காந்து பேசும்போது சாரி தெரியாமல் பட்டுச்சுன்னு சொல்லுவோம். நிறைய பேர்கிட்ட அது கேட்க முடியல. ஸோ இந்த நேரத்தில் அதை கேட்டுக்கலாம். ஓகே, அது ஏதாவது சீரியஸாக ரொம்ப இன்ஜூர் ஆச்சா இல்லை வேறு ஏதாவது? இல்லை, இங்கே இந்த இடத்துல பட்டு பிளட் வந்துச்சு. அது ஒரு 2 daysல சரியாயிடுச்சு. இதை சொல்ல மிடில் ஆம்பிளிகேட்டிங் தான். மேபி ஃபியூச்சர்ல பெரிய விஷயம் அப்ப எப்படி இருந்திருக்கும். இல்லை நீங்கள் அதை நிறுத்தலை. இப்போ நிறைய நடிகர்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் கான்சியஸ் இதாக இருப்பாங்கல்ல. அடிப்பட்டதுன்னும் போது கண்டிப்பாக நமக்கு தெரியும்ல எந்த சுச்சுவேஷனில் ஷூட் போயிட்டு இருக்கு, எப்படியாவது முடிச்சாகணும். கம்பெனியாக இருக்கட்டும், கூட இருக்க ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த இடத்த நம்ம கழிச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப அதை அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த லொக்கேஷனும் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முடியல, நம்மளால் நிற்க முடியல அப்படின்ற பட்சத்தை நம்ம கலைக்கலாம். இது வந்து ஓகே மேனேஜபிள் தான், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் அது சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எப்படி பிடிக்கிறீங்கண்ணா கதைகளை? அமைதா? ஏன்னா ரெட் சாண்டிலாக இருக்கட்டும், அடுத்து நீங்கள் பண்ணுற இந்த GV2 வரதாமே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கிரிப்டாக இருக்குது. இல்லை, ஒரு சில ஸ்கிரிப்ட் மட்டும்தான் நானாக போய் ஹோல்ட் பண்ணி கமிட் பண்ணது. மிச்சம் எல்லாமே வந்து நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்த ஸ்கிரிப்ட் தான் எல்லாமே. ஜிவியுமே வந்து தானாக வந்தது தான். பட் ஆனால் அது வந்த உடனே அது வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா அது வெளியே விட்டு நிறைய படங்கள் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் பார்த்து பண்ணணும். டெலபோட் ராஜபுத்திரன் எப்படி அது அமைஞ்சுது? ராஜபுத்திரன் இவர் ஃபோனில் தான் கதை சொன்னார். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு சொல்லும் போது அப்பா பையன் சென்டிமெண்ட்னாரு. யார் அப்பாவை நடிக்கிறது யார் அப்படின்னு, பிரபு சார் அப்படின்னு. பிரபு சார் பண்ணுறாரு, சரி ஓகே அப்போ ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள், நான் சென்னையில் இல்லை, நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள், நான் ஃப்ரீ ஆகிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் மதுரையில் இருந்தேன். ஃபோனில் சொன்னார், ஃபோனில் ஒரு 1 hour ஸ்கிரிப்ட் சொன்னார். இப்படி சொன்னால் சரி நான் நாளைக்கு சென்னைக்கு வரேன், வந்தோடனே ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ் போய் படத்தில் வேறு யாரும் கமிட் பண்ணாதீங்க, நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தான் கமிட் ஆனது. பிரபு சார் கூட ஃபஸ்ட்டு டைம் நடிக்கும் போது கொஞ்சம் பயங்கள் நிறையா இருந்தது. பட் அவரோட கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் அது டோட்டலாக வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவர் செம்ம ஜாலியாக, அவர் எல்லாம் தோல் மேலே கை போட்டு அப்படி கிண்டல் பண்ணிட்டு எப்போ சிரிச்சிட்டு தான் இருப்பார். அவர் சீரியஸாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஓகே, அப்படி எப்படி சிரிச்ச முகத்தோட இருக்காரு அதே மாதிரி தான். நார்மலாகவே அப்படி தான் சிரிச்சு தான் இருப்பார். எப்பவுமே கோபமும் பட மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். அவர் ஜாலியாக
என்ன அவுட்புட் கொடுக்குறோமோ அதில் தான் அவர் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார். சின்ன விஷயம் தான், எங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து எங்கள் மூவியில் டிஎஸ்ஆர் சார் ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் கால் பண்ணும்போது எல்லாரும் கூப்பிடுறாங்க, என்னை பேசவே விட மாட்டாங்க அப்படி சொல்லுவார். எங்கள் இதில் கடைசியில் வந்து கொஞ்சம் டைம் இதனால கடைசியாக டக்குன்னு வாழ்த்து இது முடிவுரையை சொல்லி முடிச்சிட்டோம். அவருக்கு அந்த டைம்லேயே பேச்சு ஸ்பேஸ் தர முடியல. ஸோ மணிப்புன்னு கேட்டால் டிஎஸ்ஆர் சார் கிட்ட. சூப்பர்ப்பா, கரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டாரு. ராஜபுத்திரில் எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த உமா பாட்டு வந்துருக்கு. என்னங்க அந்த உமா பாட்டில் உமா தர அம்மா வாப்பர் அப்படின்னும் போது டிஆர் சாரோட வோக்கலில் பயங்கரமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியும் லைக் சித்தார்த் விபின் அவர் வந்து ஒரு போடுறாரு, இந்த மாதிரி ஒரு 3 கண்டிஷன் போடுறாரு. இதெல்லாம் வந்து பூமர் அங்கிள்ஸு, இந்த மாதிரி கொடி பிடிக்கிற ஆன்டிஸ்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதில் நடிச்சு வந்தது அவர் தான். அதுதான் என்ன எப்படி அது மாதிரி ஒரு தைரியமாக அட்டெம்ப்ட் எடுக்கிறீங்க அந்த மாதிரி பாட்டு? ஐயா சொல்லுங்க ஐயா. இல்லை ப்ரோ, அது படம் ஃபுல்லாக 90s போகுது, சும்மா ஜாலியாக ஒரு சாங் போகலாம். ஆனால் எங்கள் டேரக்டர் ஜாலியாக இருக்கேன் பாட்டு. எங்கள் டேரக்டர் வந்து படம்னா ஐட்டம் சாங் இருக்கணும் எங்கள் டேரக்டரை பொறுத்த வரைக்கும். இல்ல அந்த மாதிரி முதல்ல அப்படி பிளான் இல்லை. அப்பா என் சாங்கா தான் இருந்துச்சு. இல்ல ஆஃபீஸ் போட்டுட்டு ஆனா என்கிட்ட கதையை சொல்லுங்க, படத்துல ஒரு ஐட்டம் சாங் அப்படி அது மட்டும் தான் சொல்லுவாரு. கதையை சொல்லுவேன்னா கதை சொல்லவே மாட்டாரு. ஒருத்தர் கூட இது வரைக்கும் கதையை கேட்காம ஓகே பண்ண கதை தான் இது. அப்படியா? ஆமா ஐயா நம்பர் கொடுங்க, 10 பேர் இருக்காங்க லைன்ல, கதையை கேட்காம லைன். ஆனா படம் எடுத்த பிறகு 50 தடவை பார்த்தாங்க. அது நிறைய பார்த்துட்டேன். அது அப்புறமா ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் வேரியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் சார் வோக்கல், நம்மளுக்கு டிஆர் சார் கொஞ்சம் ஃப்ரெண்டு, ஸோ டிஆர் சார் வோக்கல் கிடச்சிச்சு. ஸோ டிஆர் சார் பாடினாலே ஹிட் ஆயிடுற பாட்டு தான் எல்லாமே. ஸோ அந்த ஒரு இது கொஞ்சம் வேரியா போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஏற்ற மாதிரி பண்ணான். ஐயா 50 தடவை படம் பார்த்துருக்கா 50 வாட்டி உமா பாட்டு. அவன் படம் பார்த்தா உமா சாங் தானே வருவீங்களா? சில பேர் அப்படியே இந்த சாங் 2K கிட்ஸ்க்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரே அந்த சாங் செலக்ட் பண்ண வச்சது. நம்ம அது பண்ணதுல இருந்து லிரிக்ஸ் எழுதுறதுல இருந்து அந்த பாட்டு எல்லாமே அவரு கூட. மித்த பாட்டுல நவஃபுல் ராஜா மியூசிக் டைரக்டர், மித்த பாட்டுலாம் சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆர்ஆர்லாம் செமையா இருக்கு. அந்த ஒரு பாட்டு மட்டும் சித்தார்த் விபின்ங்கிற ஒரு பண்ணிருக்காரு. அந்த ஒரு சாங் காட்டி வெயிட்டிங். ஆமா ஆமா, வேற எதுவுமே அடம் புடிச்சிங்க போல வந்தா ஒரு நல்லா வரணும் அப்படி சொல்லிட்டு பண்ணது. சரி, அப்புறம் அவருக்கே நான் விட்டேன், நீ 2K கிட்ஸ்க்கு எனக்கு ஒரு பாட்டு தேவை, நீனே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். மோகன்ராஜன் எழுதியிருக்காரு சித்தார்த் விபின் மியூசிக். அந்த பாட்டு மட்டும். அதாவது அப்பா பையன் பண்ற வேலையா இது? அது வந்து எந்த சிச்சுவேஷனுக்கு டைரக்டர் சொல்லுங்க. பையன் அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். அப்பாட்ட ஒரு விஷயம் சொல்ல போறான், அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஜாலியா ஒரு விஷயம் நடக்கணும். அப்பாவை கிளிகிளி பேத்துறீங்க. ஆமா, ஆனாலும் படம் பார்க்கும் போல தப்பா இருக்காது. ஓகே ஓகே. ஆமா, படத்துல அப்பா மகன்ற பாண்டிங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா காமிச்சிருக்கீங்க. படம் முடியறதுக்கு முன்னாடி அப்பாவோட இழப்பு இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இல்லை, அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 35 days அப்பா அங்கே ஷூட்டிங்லாம் வச்சுருந்தேன் பக்கத்தில், ப்ரொடியூசர்லாம் தெரியாது. அப்பாவுக்கு ஒரு சீரியஸாக ஒரு சின்ன ப்ராப்ளம் நோய் இருந்துச்சு, அதனால் நம்ம அதை ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஷூட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 days 3 days முன்னாடியே அந்த கண்டிஷன் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. ஆனாலும் ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம, அதனால் ஒன்றும் பண்ண முடியாத, நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த லாஸ்ட் நாள் ஷூட் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு தான் இறக்குறாங்க. அது ஒரு பெரிய ஃபீலாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்பா பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், அதோட மூடு வேறு மாதிரி இருக்கும். அது ஃபீல் பண்ணி ஒன்று எடுத்திருக்கோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கடைசி நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணி அப்பாவுக்கு போட்டு காட்டுன்ற கனவுலாம் இருந்துரும். அது கட்டாயம். என்னென்னா நம்ம சினிமா நம்ம எப்போவுமே நம்ம ஜெயிக்கிறத பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பார்க்கணுன்னு நினப்போம். அது யாராக இருக்கட்டும், எங்கள் அப்பா எங்கள் அண்ணா இவங்க தான் ஃபேமிலி தான் நம்ம பார்க்கணுன்னு நினப்போம். அவர் பார்க்க முடியலங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம். அவர் ஷூட்டிங்கில் நம்ம இருந்தாலும் அவருக்கு ஷூட்டிங் நம்ம பண்ணுறோன்னு தெரியாது சில விஷயங்களால், அல்சைமர் மாதிரி நோய். அதனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். காமிக்க முடியலையே, இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது அப்பா பையன் கதை பண்ணியிருக்கோம், அது பார்க்கும்போது அவரோட பாண்டிங் அவரோட அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்திருக்குமேன்னு ஃபீல் பண்ணேன். அது ரொம்ப மன ரீதியாக ஒரு டச்சிங்காக ஆகுது. இந்த படம் அவருக்காண்டியே நம்ம ஒரு அப்பா பையனை வச்சு பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆனால் அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே. ஆனால் எப்படிதாலும் அவருடைய கடமை வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் கூட இருந்துடுற மாதிரி. ஆமாம், ஏன்னா முன்னாடி இடையில இதாக இருந்தால் வேற மாதிரி ஆயிருக்கும்ல. கடைசி நாளில் அப்படிங்கிறது அது ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரு. அவ்வளோ அந்த கடைசி நாளில் நடந்ததால் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. எப்படி பார்க்க டெஸ்டினி மாதிரி பார்க்குறீங்களா? படம் முடிகிற வரைக்கும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி கூட இல்லை? அதுதான் உண்மைதான் அது. சூப்பர். ஓகே டன். படத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ இவங்களுடைய கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது கூட நீங்கள் எழுத விதம் செம்மையா இருந்தது. ஒரு போல்டான ஒரு கேரக்டரா பரம்பரையோ அப்படிலாம் பாட்டுல வரும். ஏன்னா இப்போ ஒரு ஃபீமேல் யாரும் தெரியுமில்ல? யாரு தெரியாது. இந்த மாதிரி போய் சொல்றீங்களா? தெரியும்னு புடிங்க, இப்ப புடிங்க. இல்ல ஜான்சி ராணி யாருன்னு தெரியும். ஜான்சி ராணி அத தெரியும். எதுக்கு மைக் வந்துச்சு கொடுத்து இந்த பக்கம் வந்து கொடுத்து பண்ணிட்டு ஏதாவது ஒரு சீன் பண்றீங்களா?
சீன் நம்ம படத்துல நடிச்ச சீனை ஒரு சீன் பண்றீங்களா? நடிச்சு காமிங்க. ஏன்னா இப்போ என்ன தெரியுமா, அந்த இது பண்ணுவீல, இல்ல மித்த சாங்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓ வாட் யூ டூ சம்திங் ப்ளீஸ், யுவர் ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் நா. ஃபேன்ஸ் யா நம்ம தனியாக அப்புறம் ஃபேன்ஸ். ஓகே சொல்லுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து யூ ஹேவிங் லவ், யூ ஷுட் ப்ரப்போஸ் மீ, பட் ஐ டோன்ட் ஹவ் இன்ட்ரெஸ்ட். யா ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்ட். പേരെന്താ? பேர் என்னவா? சுகுமாரன். சுகுமாரன். யா யா யா. ஹாய் சுகுமாரா, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன எனக்கு சொல்லுங்க ஒரு வார்த்தை பேசணும் உங்ககிட்ட. சொல்லுங்க சொல்லுங்க. அது எப்படி பேசணும்? சேஞ்ச் வாயில தான் பஸ் டிக்கெட்டுக்கா? இல்ல ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை எனக்கு எதுவும் ப்ராப்ளம். இல்ல, இல்ல. என்ன பண்ண போறீங்க? நான் உங்களை காதலிக்கிறேன். ஏன் என்ன காதலிக்கிறீங்க? உங்களை அழகா இருக்கு, ஓ ரொம்ப அழகு. இந்த மாதிரி நிறைய அது பேர். அது எப்படி போட்ட? அது போட்ட அம்மா போட்டாங்க. நல்லா இருக்கு. இது இப்போ நீங்க எங்க அது குத்த எனக்கு போறீங்க? ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க என்ன குத்த போறீங்க? அங்க அங்க இங்க 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 என்ன எனக்கு புரியல. எனக்கு என்ன ட்ரை பண்ண வரீங்க? இங்க குத்திட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுகுமாரன் அப்படி பேர் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? இது என்ன இதுன்னா நோ ஸ்பின் யார் எனக்கா? இப்ப ட்ரெண்ட் அல்ல இது. இல்ல எனக்கு அது பிடிக்கல. நான் லைக் வை யூ லைக் தமிழ்நாடு பாய்ஸ்? ரொம்ப அழகா இருக்கு, பிளாக் ஹேர், ரொம்ப கியூட்டான ஃபேஸ். ஓ வாவ். எனக்கா? ஆமா, நம்பர் கியூட்டான அதொന്നും வேண்டாம். ஏன் நம்பர் கிடைக்காம 90s லவ் 90s ல. ஓகே ஓகே. லைக் பார்த்து லவ் முடிச்சிடலாம். லெட்டர் போடுறீங்க. அட்ரஸ் இங்க പറയണ്ട, വെളിയിൽ വന്നിട്ട് പറഞ്ഞാ മതി. ഓക്കേ പറഞ്ഞാ உங்க நேட்டிவ் லாங்குவேஜ்ல ப்ரப்போஸ் करो. നേറ്റീവ്ലാ ചേട്ടാ. ചേട്ടാ என்னது? ചേട്ടാ എനിക്ക് നിങ്ങളെ ரொம்ப പിടിക്കും. எனக்கு நீ இஷ்டமா நான் உன்னை பிரேமிக்கிறேன். ഞാൻ നിങ്ങളെ പ്രേമിക്കുന്നു. ஓ இதெல்லாம் கரெக்ட் பண்றீங்க. சூப்பர். இல்ல ஏதோ ஒன்று நம்ம பண்ணும்போது நீங்க அதை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணீங்களே, இப்படிதான் ஜாலியா இருப்பாங்களே அவங்க. கியூட்டாவும் இருக்காங்க அவங்க. ஜாலியா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி இந்த லொகேஷன் தான் கூட்டு போகும்போது ஏதாவது பைக்குள்ள போட்டு அமுக்கி விட்டு தூக்கி போயிடுவீங்களா? இல்ல உண்மையிலேயே அப்படிதான் இருந்துச்சு. 50 டேஸும் அப்படிதான் இருந்தாங்க. எப்பவுமே கார் இருக்கும், கார்ல வச்சு அங்குள்ளே வச்சுக்குவோம். தேவைப்பட்டா எடுத்துக்குவோம், இல்லைன்னா அப்படியே இருக்கும். அங்கேயே உட்காருங்க, அங்கேயே இருமா. See what they are trying to say is you are so cute. ஆமா எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. லைக் அடுத்து என்ன பண்ணலாம்? வாட் நெக்ஸ்ட்? மைக்ல பேசுங்க. என்ன ரெஜிஸ்டர் பண்ணுங்க எல்லாத்தையும். தெரியாத வெற்றிட ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லியாச்சு அல்ல வெற்றி. நெக்ஸ்ட் படம் அவரோட. ஆமா அங்க பாருங்க ஷஃபி அவர் சொல்றாரு. வெற்றி ப்ரோக்கு அம்மா ரோல் சொன்னி அதான ப்ரோ? வெட்ரிஸ் அம்மா. அம்மா இல்ல, டாட்டர். வெற்றி டாட்டரா பண்ணனும். நீங்க பண்றீங்க வெற்றி டாக்டர். சூப்பர். ஸோ ராஜபுத்திரன் இதே மாதிரி தான் ஃபன் ஃபில்டாக இருக்க போகுது அப்படின்றது இது மூலிமா தெரிஞ்சது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம். கடைசி ஸ்லாட்டாக இருந்தாலும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்கோட சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் செம்ம வைபா இருக்கு. தேங்க்யூ. நன்றி. வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.